இந்த நாளிலே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை நாங்கள் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்ற கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானீரே, எதற்கும் பயமில்லையே. இயேசுவே, இயேசு ராஜா என் பலனானீரே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே. சுராஜனே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் எல்லாருமாய் உம்மை புகழ்ந்து இயேசுவை நாங்கள் புகழ்ந்து பாடி. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எல்லாருமாய் துதிப்போமா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ராஜா செய்த எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கும்படியாய் கர்த்தருக்கு நாங்கள் உன்னதமான கனத்தை செலுத்தி அப்படியே வாய்களை திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் சர்வ வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறபடியினால், நீங்கள் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறபடியினால், உங்கள் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்
ஆமென் ஆண்டவரே. உமக்கு எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம், எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறீர், நீர் எல்லா கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார், நீர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஐயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. நீங்க நல்லவர் சுவாமி, உங்க நாமம் உயர்ந்தது ஐயா, உங்க நாமம் சிறந்தது சுவாமி. ஆராதனைக்கு பாத்திரமான நாமம், கனம் பொருந்திய நாமமாக இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலாய் பிதாவாகிய தேவன் உம்முடைய நாமத்தை உயர்த்தி வைத்த அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீங்க நல்ல தேவனாய் இருக்கிறபடினா, நீங்க நல்லவராய் இருக்கிறீங்க சுவாமி. உங்க நாமம் உயர்ந்தது சுவாமி, உங்க நாமம் எல்லா நாமங்களிலும் மேலானது அப்பா. உங்க நாமம் எல்லா நாமங்களிலும் சிறந்த நாமம் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே பிதாவாகிய தேவன் உம்முடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்தி வைத்த அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீங்க நல்லவர் சுவாமி, உங்க நாமம் மேன்மை போல் ஆண்டவரே இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆண்டவர். உங்க நாமம் சிறந்த நாமம் ஐயா, ஆனப்படியினாலே நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாமம் மேன்மையுள்ள நாமமாயிருக்கிறபடினா, உயர்ந்த நாமமாயிருக்கிறபடினா நன்றி செலுத்துகிறோம். பார்த்து நாங்கள் சொல்லுவோமா,
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அன்பு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அன்பு சொன்னால் அது ஒரு பூவை போல், ஒரு பூ பாருங்கள், ஒவ்வொரு வடிவமாக அழகாக பார்க்கும் பொழுது எல்லாரும் அழகாக பூ எப்படி கலர் கலராக இருக்கிறது போல், அதே போல் நீங்கள் ஒவ்வொரு கலர் கலராக பார்க்கவும் மிகவும் அது சந்தோஷமாக இருக்குது. அதை கர்த்தருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள்கிட்ட சில நேரம் எங்களுடைய அன்பு சில நேரம் மாறி போகலாம் இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு விதமாக நாங்கள் பேசுவோம். அந்த அன்பு ஒரு நேரம் மாறி மாறி போயிடும் இல்லையா? இங்கே ஒரு பேசுவோம், அங்கே வீட்டில் ஒரு நேரம் பேசுவோம், வெளியே ஒரு அது அன்பு சில நேரம் ஒவ்வொரு நேரம் மாறியே போவோம். அப்படித்தான் உலகத்தில் காணப்படுது இல்லையா? அப்படித்தான் உண்மை, அதுதான் உண்மை தான். மனுஷனுடைய அன்பு ஒரு 5 நிமிஷம் தான், சாதாரண ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு பிறகு அந்த அன்பு அவன் வாழ்க்கையில் காண முடியாதான், அதுதான். ஆனால் கூட எங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அழியாத அன்பு. நம்மளோட தகப்பு இந்த உலகத்தை மாறி போனால், ஆனால் அழியாத அன்பு, அந்த அன்பு ஒரு நாள் எங்களை மாறாது, ஒரு நாள் எங்களை கைவிடாது, ஒரு நாள் எங்களை ஒதுக்கி விடாது, ஒரு நாள் எங்களை நீ வேணா, நீ சரியில்லை, நீ பாவி என்று சொல்லி மனுஷ சொன்னாலும் இந்த அன்பு ஒரு நாள் எங்களை கைவிடாது, ஒரு நாள் எங்களை மறந்து போகாது. அனாதையா அலைந்து திரிந்து கொண்டிருந்த நான், என்னை அவருடைய அன்பு தான் இந்த இடத்துல உங்க மத்தியில நிற்கும்படியும் அந்த அன்பு தான் என்னை காட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு இல்லாட்டி நான் இன்னைக்கு அழிந்து போயிருப்பேன், எனக்கு இருப்பனோ இல்லை. ஆனால் அந்த அன்பு தான் இவ்வளவு நேரமாக, ஒவ்வொரு நிமிஷமாக அந்த அன்பு தான் என்னை வழி நடத்தினது. அவனமாக அந்த அன்புக்கு நீடிய சாந்தமும், அந்த அன்பு மிக கிருபையுள்ளது, அந்த அன்பு ரொம்ப நேசிக்கிறது. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தடுமாறே தேவையில்லை, யாருமே எனக்கு ஆதரிக்கிறாங்க இல்லையே, யாரும் எனக்கு அன்பு காட்டுறாங்க, ஒன்று கலங்க தேவையில்லை, அப்பா இருக்கிறார். அந்த அப்பா ஒருபோது எங்களை அது மறவாத ஒரு அன்பு. அந்த அன்பு தான் உங்களோடு கூட இருப்பதுக்கு கொடுத்த இந்த நன்மைக்கு, அந்த அன்பு தான் மக்களோட போயிட்டு பேசுவதற்கும், அந்த அன்பை தான் மக்களோடு போய் நல்ல காரியம் பேசுவதற்கு, அந்த அன்பு தான் என்னை நடத்தி வந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, பயப்படாதீங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிதா இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிதா இருக்கா. அவரை இன்றைக்கு எப்படிப்பட்ட அவருடைய அன்பு எப்படிப்பட்ட இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் தந்தருளி இவ்வளவுக்காக அவர் உலகத்துக்கு அவர் அன்பு கூர்ந்தவா இருக்கார். அல்லேலூயா. நான் சாமனும் நன்றி சுவாமி, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தை சுவாமி நாங்கள் எங்களுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேலாக உம்முடைய அன்பின் கரம் வைத்து அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூடவே இருக்க முடியும். வார்த்தை கேட்க முடியாத காரியம் காணப்படும் சுவாமி. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரம் நீங்க போகட்டும். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொரு தலைகளுக்கு மேலே வைத்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க முடியும். நீங்க எப்பொழுது எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எப்பொழுது எங்களை காணுகிற தெய்வமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களை வழி நடத்தும்படியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேட்க நல்ல ஜீவன் பிதாவே. ஆமென், ஆமென். பாருங்க, கடைசியில் இந்த ஒரு உணவு, ஏதோ ஒரு சாப்பாடு கெட்டு போகாமல் இருப்பதுக்கு நான் என்ன செய்யலாம்? சின்ன ஒரு கேள்வி சொல்லுங்க. கெட்டு போகாமல் என்னடா திடீர்னு எப்படி கேட்குறான்னு, என்ன செய்யலாம்? ஒரு பொருள் கெட்டு போக என்ன செய்யலாம் சொல்லுங்க, தெரியும் யாராச்சு? ஃப்ரிட்ஜில் போடலாம். மற்றது உப்பு போட்டு வைப்பாங்க, சில புளிகள் போட்டு வைப்பாங்க இல்லையா? சில என்ன வைப்பாங்க, காய வைப்பாங்க. அது கெட்டு போகாமபடிக்கு அப்படி காய வச்சு நல்லா வச்சுருப்பாங்க. அது கெட்டு போகாதபடிக்கு அது வெயில் சில பேர் முற்காலங்களில் ஆட்கள் பார்ப்போம், அந்த இறைச்செல்லாம் காய வச்சுருப்பாங்க இல்லையா? காய தொங்க வச்சுருப்பாங்க. அது காய கெட்டு போகாதபடி அப்படியே பார்த்து கொண்டிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போனால் என்ன செய்யலாம்? மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போனா என்ன செய்யலாம்? புளி போட்டா சரி போமா? உப்பு போட்டா சரி போமா? என்ன போடலாம்? ஃப்ரிட்ஜில் வச்சா நாங்கள் அப்படி உருகி போயிடும் இல்லையா? வெயில காய வச்சா, கொஞ்சம் வெயில் அடிச்சா நாங்கள் கஷ்டப்படுவோம், வெயில் வச்சா காயப்படும். பாருங்க, அதுதான் பாருங்க. ஆனால் கூட எங்களுக்காக அவருடைய தன்னுடைய குமாரனே நமக்காக தந்தரில் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காகவே அந்த குமாரனே தந்த அருள் இருக்கிறான்றா என்ன கேள்வி? என்ன நமக்காக குமாரனே தந்தரில் இருக்கிறாள் என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. நமக்காகவே குமாரனே தந்தளிருக்கிறாள் என்றால் என்ன? இப்போ ஒரு தகப்பன் இருக்க நினைக்கிறீங்க. ஒரு தகப்பன், பெரிய ஒரு ஐஸ்வர்யன் தகப்பன், பெரிய ஒரு சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? சொந்த மகனுக்கு தான். அல்லேலூயா. அந்த சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? சொந்த மகனுக்கு தான். அதே போலத்தான் எங்களுக்கு ஒரு மிகவும் அதே இந்த குமாரனை தான் எமக்காக பூமிக்கு அவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே குமாரனை எங்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூமிக்கு அவர் கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். நாங்கள் மனுஷனாக இருக்கும் பொழுது நாங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை அவர் மூலமாக தான் எங்களுக்கு அவர் காமித்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை காண வேண்டும் என்று தான் அவர் எங்களுக்கு காமித்திருக்கார். நாங்கள் மறுபடியும் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதே வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை என்படி அவரை தந்தருளி இவ்வளவுக்காக அவர் உலகத்துக்கு எமக்கு தந்திருக்கான். பிரியமானவர்களே, நான் கெட்டு போனா நாங்கள் என்ன செய்யறது? அதுக்குத்தான் ஆண்டு ஒரு காரியத்தை எங்களுக்கு சொன்னார். ஏசப்பா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? நானே வழி. அல்லேலூயா. நானே வழி. சொல்லுங்க, நானே வழி,
நானே சத்தியம். யோவான் 14 அதிகாரம் 6 சொல்லுது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாகிட்ட வாரான். ஆமென். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாகிட்ட வாரான் சொன்னே இயேசு சுவாமி எனக்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்கார். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. நாங்கள் யாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொன்னார், வேற யாருக்கும் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் இந்த வார்த்தை சொன்னார். நானே வழியப்பா, நானே சத்தியம் சுவா, நானே ஜீவனப்பா, என்னை இல்லாமல் ஒருவனை பிதாவிட காண மாட்டா என்று இயேசு சுவாமி நல்ல ஒரு வழியை காமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாங்கள் எப்படி அவருக்கு நாங்கள் அன்பு குரலாக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த ஏசப்பா எமக்கு உயிரே கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் நாங்கள் அவருடைய அன்பை எப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும்? எப்படி பகிர்ந்து கொள்ள வேணும்? குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல ட்ராமா இருந்துச்சு, நல்ல அழகான ட்ராமா இல்லையா? எப்படி நான் குடும்பத்தில் இருக்கணும்? இங்கன கொஞ்சம் நேரம், அந்த அங்கன கொஞ்சம் நேரம், இல்லாட்டி வெளியில் கொஞ்சம் போகிறோம். அந்த அன்பா? அது மாயமான அன்பு, அது பொய்யான வாழ்க்கை, ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை. அது அது எங்களுக்கும், அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு அது வேதனையும், அது துக்கத்தையும் வியாதிகளையும் கொண்டு வருது இல்லையா? நாங்கள் அவமானம் போகக்கூடாது படி ஆண்டவனுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கார். பாருங்க, நாங்கள் தாய் தகப்பன் அன்பு காட்டுறோமா? இல்லாட்டி மனைவிக்கு நாங்கள் அன்பு காட்டுறோமா? இல்லாட்டி புருஷனுக்கு நாங்கள் அன்பு காட்டுறோமா? கொஞ்ச நேரம் தான் அந்த அன்பு, கொஞ்ச நேரம் தான். ஆனாலும் எங்களை அழியாத அன்பு, அது மாறாத அன்பு, ஒரு நாள் கைவிடாத அன்பு, அது எங்களோடு கூட அது தொடர்ந்து வருகிற அன்பாகவே அவர் இருக்கிறார். ஆமே. அந்த அன்பு நாம் எங்களுக்குள்ளாக நாங்கள் அவரை நேசிக்கும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளாக கடந்து வருது. பிரியமானவர்களே, நல்லது. நாங்கள் தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். நாங்கள் உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம், ராஜாமாரெலாம் நிறைய ராஜாக்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அரசர்கள், ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க பொக்கிஷங்களை மறைச்சி வைப்பாங்க. எங்கேயாவது அவங்களோட அந்நிய ஜனங்கள்லேருந்து அவங்களோட பாதுகாத்து கொள்வதுக்கான பொக்கிஷம், தங்கம், வெள்ளி, வைடூரியம், பொன், அப்படி எல்லாத்தையும் ஒரு பெரிய குகையில் இல்லாட்டி ஒரு பெரிய குழி ஒன்று வெட்டி அப்படியே போட்டு மறைச்சி வச்சுருவாங்க. யாருக்கும் தெரியாது. அந்த ராஜாவுக்கும் அவங்களோட இருக்கிற ஆக்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ இப்படி இருக்கிற நேரங்களில் இன்றைய காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் புதையல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய காரியங்களை செய்வாங்க. சில கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா போயிட்டு புதையலை தோண்டின்னு அப்படியான இடங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அதை தேடி பார்ப்பாங்க, அந்த புதையல் இருக்குதான்னு. அதுக்கு அவங்க செய்கிற காரியம், ஒரு சின்ன பிள்ளையை பழிடணும் சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு பெண்ணை பழிடணும், ஒரு தாயை பழிடணும், அப்படி சொல்லி தான் அந்த பழிகளை செலுத்துவாங்க. அப்படி செலுத்தி அந்த பொக்கிஷம் சில வேளை அவங்களுக்கு அப்படி கிடைச்சா, அது கிடைக்குமான்னு தெரியா, அப்படி கிடைச்சா அந்த பொக்கிஷத்தை எடுத்து இல்லாட்டி அந்த தங்கத்தை எடுத்து அங்கே வேலை செய்கிற ஆக்களுக்கு, அந்த கிராமத்தில் உள்ள ஆக்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுப்பாங்க. இல்லாட்டி தானே வச்சு கொள்வாரா? யாரும் கொடுக்க மாட்டார், தானே வச்சு கொள்வார். யாருக்கும் அதை கொடுக்க மாட்டார். வேலை செய்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் இப்போ சம்பளத்தை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அவர் அப்படியே வச்சு கொள்வார். ஆனால் நாங்கள் ஒரு தகப்பனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த தகப்பன் தனது பிள்ளையை பலி கொடுத்தா அவருக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சொத்து சுகம், அதில் கிடைக்கிறதா உன்னத பொக்கிஷத்தை அவர் என்ன செய்ய போகிறார்? தான் வச்சு கொள்ளாமல் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார். சரியா? அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உலகத்தில் வாழ்கிற தகப்பன்மாரை விட இந்த பொக்கிஷத்தை எடுத்து அவங்கள வச்சு கொள்கிறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த தகப்பன் தன்னை மகனை பலியிடுறது மூலமாக கிடைக்கிறதான உன்னத பொக்கிஷம், அந்த தங்கத்துக்கு மேலான அந்த கிருபை, அந்த வழிநடத்தல் எல்லாத்தையும் எங்களுக்கு தர்றதுக்காக தன்னை மகனே பலியிடுறார். ஆனால் அதை கிடைக்கிறதான அந்த பொக்கிஷத்தை எடுத்து தான் வச்சுக்கொள்ளாமல் அந்த பலியிடுற ஆக்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அந்நியராகிய எங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு தகப்பன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் தான் பரலோகத்தில் இருக்கிறவங்களை உன்னத தகப்பனாகிய எங்களை கர்த்தராகிய தேவாதி தேவனாகிய எங்கள் சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த எங்கள் தகப்பனாகிய பிதாவாகிய கர்த்தரை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த பொக்கிஷத்தை கூடாக, அந்த பலி கூடாக நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன், அதை கூட எனக்கு என்ன கிடைச்சி அப்படின்னு குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் நாங்கள் வாசிக்க போகிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்,
அவைகளை நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படையாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆயாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே தமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாங்கள் எப்படி இருந்தோம்னு சொன்னால் மரித்து போயிருந்தால் எது சொன்னாலும் கேட்காது. சரியா? ஒரு மரித்து போன மனுஷனுக்கிட்ட நாங்கள் போயிட்டு எப்போயாவது நாங்கள் கதைச்சிருக்கிறோமா? பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மைய வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு தொட்டு பார்த்து வேறுக்குதா பிரதர், ஃபேன் கொஞ்சம் போட்டு விடுவோமா, இல்லாட்டி விசிறி எடுத்து கொஞ்சம் விசிறுவோமா, பக்கத்தில் போயிட்டு பிரதர் நாளைக்கு அடுத்த வாரம் எங்களை புருஷர் வைக்கிறதுக்கு தானே, அப்போ புருஷர் எங்காவது இருந்தால் போயிட்டு புருஷர் அண்ணா அடுத்த வாரம் எங்களுக்கு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வாரீங்களா மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி வாலிபர்கள் போகிறீங்க, எங்கேயாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்து போயிட்டு மச்சான் வாரியா விளையாட போவோம் அடுத்த வாரம் அப்படின்னு நம்ம எப்போயாவது காய்ச்சிருக்கிறோமா? இல்லாட்டி நாங்கள் சொல்லுவோமா நாங்கள் வீட்டில் சமைச்சு வைக்கிறேன் குடும்பத்தோட சாப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் மையத்துட்டு இல்லாட்டி ஒரு பின்னத்துக்கிட்ட போய் நாங்கள் கதைச்சிருக்கோமா? கதைக்க மாட்டோம். ஏன்னா தெரியும் அது செத்து போயிருக்கு, அதால் எதுவும் பேச முடியாது. அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் மரித்து போயிருந்தோம். உண்மையான அந்த ஆண்டவரை காண முடியாது, அவர் சொல்கிற காரியங்களை கேட்க முடியாது, அவருடைய சத்தியத்தை உணர முடியாது. நாங்கள் எல்லோரும் பாவத்தில் அப்படியே மரித்து போயிருந்தோம். அவருடைய சத்தியத்தை எங்களால் கேட்க முடியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் தேவன் எங்களுக்காக மரித்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சத்தியத்தை உணரத்தக்கதான கிருபை அளித்தார். மரித்து போன ஒரு மரித்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் மரித்து போன மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் நிறையவே இருக்குது. நாங்கள் அதை பார்க்கலாம். கலாத்தியரில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோடு நான் சில காரியங்களை சொல்கிறேன். நமக்குள்ளே காணப்படுறதான காரியங்கள்: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவங்க உலகத்தில் மரித்து போன மனுஷனிடத்தில் காணப்படுது, தேவனை அறியாத ஒரு மனுஷனிடத்தில் காணப்படுகிறதான காரியம். ஆனால் நாங்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவனுக்குள்ளாக வாழ்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லா காரியங்களும் செய்யும். சில வேளை எங்ககிட்டையும் இந்த காரியம் வந்துட்டு போகும், எந்த நேரமும் இருக்காது, திடீர்னு வரும், திடீர்னு மாறிக்கொண்டிருக்கும். எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எந்த வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் இருந்துச்சு. திடீர்னு நல்லா இருப்போம், நல்லா காரியங்களை செய்வோம், சில வேளை மாறுவோம். நான் ஒரு நாள் மரித்து போன மனுஷனாய் நான் வாழ்ந்த காலத்தில், தேவனை அறியாதபடிக்கு ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்த காலத்தில், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எங்களை தொட்டதான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சாட்சியாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1997ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு பாசறைக்கு சென்றிருந்தோம். 1 மாத கால பாசறை. 97 10வது மாதம் நாங்கள் சென்றிருக்க நேரம். அப்போ நாங்கள் 60 பேர் போல் அந்த பாசறையில் நாங்கள் கலந்து கொண்டோம். ஒரு சேர்ச்சஸில் இருந்து 3 பேர் போயிருந்தோம். அப்போ எல்லாம் சேர்த்து 60 பேர் இந்த இடத்துல இருந்தோம். அங்கே வந்திருந்த எல்லாத்திலும் ஒரு 3 பேர் வித்தியாசமான நபர்கள் 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எப்போ கதைக்கிற பார்த்தா வித்தியாசம், அவங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசம், அவங்க நடை உடை பாவனை எல்லாமே முற்றிலுமாக வித்தியாசமாக இருந்துச்சு. எங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அது என்ன அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்களா, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்வாங்க, அங்கே பாட வகுப்புகள் முடிஞ்ச பிற்பாடு எங்களோட வெளியில் அனுப்புவாங்க. போயிட்டு ஆக்களோடு நாங்கள் கதைக்கணும், பேசணும். வெளியில் ஒவ்வொரு கிராமங்களுக்கு அனுப்புவாங்க. போயிட்டு ஆக்களோடு நாங்கள் கலந்து பேசி எல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் நாங்கள் சொல்லி மீளாய்வுன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் காலேருந்து செஞ்சதான காரியங்கள், விட்ட தவறுகள் எல்லாத்தையும் நாங்கள் சரி பார்த்து கொண்டு இருப்போம். அது முடிஞ்சதான பொழுதுபோக்கு அம்சம் கொண்டு தருவாங்க. 2 ஹவருக்கு சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அதில் நாங்கள் பாடலாம், டான்ஸ் ஆடலாம், எங்களுக்கு என்ன திறமை இருக்கோ செஞ்சு காட்டலாம். அப்போ நாங்கள் பாடுறோம், நாங்கள் சினிமா பாட்டு பாடுவோம், அந்த காரியங்களை செய்வோம், ட்ராமா நடிப்போம், உலகத்துள்ள காரியங்களை சில காரியங்களை ஒவ்வொருத்தரும் செஞ்சு காட்டினாங்க. அந்த 3 பேர் மட்டும் ஆண்டவரை குறித்து மட்டும்தான் பேசுகிறாங்க. அவரை குறித்து பேசுகிறாங்க, பாடினா பேர்க்மன்ஸில் பாட தான் பாடுறாங்க, சாட்சி சொன்னால் அவர் கர்த்தர் தங்களுக்கு என்ன செஞ்சதை சாட்சி தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்களை பார்க்குற நேரம் ஒரு வித்தியாசம் எங்களுக்கு விளங்குது. என்னடா இவர் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். 60 பேரில் ஒரு 3 பேர் வித்தியாசமாக எனக்கு விளங்குனாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சி ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஜெபம் பண்ணுற நேரம், அப்பா பிதாவே அன்பான தேவ இந்த பாடலை பாடி ஜெபிக்கிற நேரம்
நாங்கள் கண்களை மூடி நாங்கள் எல்லாமே கண்கள் மூடி செபிச்சிருந்தோம். அந்த பாடல்களை கேட்குற நேரம், அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அந்த பாடலை பாடுற நேரம் கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்போ நான் உணர்ந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததான அந்த சந்தர்ப்பத்தை அந்த பாடலுக்குள்ளாக அந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தர் புரிந்து கொள்ள ஒரு உதவி செஞ்ச அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாடல்கூடாக தொடப்பட்டு என்னை மறைத்து போயிருந்த என் வாழ்க்கையை உருப்பிக்க அவங்க அந்த வார்த்தையை சொல்லி எங்களை ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளத்தக்கதாக கிருபை அளித்தாங்க. நாங்கள் படுக்க போகிற தருவாயில் எங்களை கூப்பிட்டு எங்களுடைய காரியங்களை கேட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் தீர்மானித்தோம், வாழ்ந்தால் இவர்களைப் போல் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு கர்த்தருக்குள்ளாக வாழ முதல் படியாக காலில் எடுத்து வச்சோம். அதிலிருந்து எங்களுடைய குடும்பங்கள் நடக்கிறதான சில காரியங்கள் என்னால் கலந்து கொள்ள முடியாது. போனாலும் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. சில வேளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரி தான். நான் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டிருப்பார். சில காரியங்கள் அவங்களோட சேர்ந்து இந்த காரியங்கள் என்னால் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறேன். நான் தேவனை அறிஞ்சிருக்கிறபடினால், தேவனை தொட்டு இருக்கிறபடினால், நான் பழைய காரியங்களில் என்னால் போயிட்டு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில வேளை நாங்கள் என்ன செய்யலாம், சில வேளை நாங்கள் யோசிப்போம், நான் தேவனை அறிஞ்சு கொண்டிருக்கிறேன், தேவனை விட்டு விடுபட முடியலையே அப்படின்னு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். சில வேளை எங்களுக்குள்ளேயும் மரித்து போன மனுஷனிடத்தில் காணப்படுறதான பாவ காரியங்கள் காணப்படலாம். சில வேளை நாங்கள் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கலாம், சில வேளை சினிமாவுக்கு அடிமையாக இருக்கலாம், சில வேளையில் நாடகம் பார்க்குறதுல அடிமையாக இருக்கலாம், சில வேளை மது வித்தலை பார்க்க போடுறது அந்த மாதிரி காரியங்களில் சில வேளை அடிமையாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் அப்படி இல்லை, நீங்களும் ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்க. சில வேளை அப்படி அடிமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் அதிலிருந்து மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான் அப்படியான பாவங்கள் காணப்பட்டால், இப்போ நாங்களும் பரிசுத்தமான சொல்ல சில வேளை நான் அப்படியான சந்தர்ப்பங்கள் வீழ்ந்து போகிற சந்தர்ப்பங்களை பாவத்தில் மீண்டுமா எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களை சில வேளை வீழ்ந்து போகலாம். இந்த நேரமும் அது செய்கிறதில்ல. திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பாவத்தில் வீழ்ந்து போனாலும் நீதிமான் அதிலிருந்து எழுந்து நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நான் விடுகிறேன். நீங்களும் அப்படியான சந்தர்ப்பங்கள் எப்பயாவது ஒரு பாவத்தில் நீங்கள் வீழ்ந்து போயிருந்தால், சில வேளை நான் சினிமாவுக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், சில வேளை நான் ஃபோனுக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் உங்களுக்கு தருணத்தை தருகிறேன். அதே போல் சில வேளை நாங்கள் பெற்றோர் சொல்கிற நேரம் கேட்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு தகப்பனான இருப்பார் தான் எனக்கு தெரியும், என்னுடைய தகப்பன் எவ்வளோ சொன்னார், இப்போ தான் எனக்கு விளங்கும், இந்த அருமையை குறித்து எனக்கு விளங்கும். அதே போல் ஒரு தாயாக சொல்கிற நேரம் உங்களுக்கு விளங்காது. நிறைய அறிவித்தல் சொல்லுவாங்க, கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு தாயாகிற நேரம் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு தாயுடைய தன்மை எந்த அளவுக்கு அந்த பாரதூரமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. எனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணும். சில பிள்ளைகள் இருக்கீங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவாறு அவர் சொல்கிற வார்த்தையில் கேட்காதவாறு அவங்கள எதிர்த்து பேசி அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள துக்கப்படுத்தி இருக்கலாம். அதே போல் தகப்பன்மாரை துக்கப்படுத்தி இருக்கலாம். சில வேளை பெற்றோர் பிள்ளைகளை துக்கப்படுத்தின சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். சில நாங்கள் எல்லாமே சில வேளை ஒரு சில நேரங்களில் தேவனே நாங்கள் துக்கப்படுத்தியதான சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே நாங்கள் ஒரு விஷயம் கர்த்தெடுத்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். எனக்காக மறுத்துதான அந்த ஆண்டவரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடி நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் மௌனமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய பாவங்கள் நினைத்து நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் மனம் பருந்துவோம். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான காரியங்களிலே நானும் உலக மனுஷனைப் போல மறித்தவனாக இருப்பேன் என்று நாங்கள் சொன்னால், கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் சில வேளை நாங்கள் பெற்றோர் சொல்வதை கேட்க முடியாதபடிக்கு வேதனையோடு இருப்பேன்னு சொன்னால், நாங்கள் அந்த விடுதலை ஆகிறதுக்கு நாங்கள் இந்த வேளை நாங்கள் முயற்சி பண்ணுவோம். நாங்கள் தாய்மார் சில வேளை பிள்ளைகளை வேதனைப்படுத்தியிருந்தால், துக்கப்படுத்தியிருந்தால், இதே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதிலிருந்து விடுபடத்தக்கதாக, கர்த்தரை திரும்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் மாறாத அன்பு எங்களை தேற்றி ஆற்றி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆகவே கர்த்தருடைய அன்பு எங்களை உயர்த்தும், எங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எல்லாருமாக நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, அவனுடைய தேடி வந்த அந்த அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை தாங்கும்படியாக சுவாமி பூமிக்கு வந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, அன்பான ஆண்டவரே, என்னை தேடி வந்தவரை நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே,
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் அப்பா நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவுந்தேன் ஐயா தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவுந்தேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா பிதாவே இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி அப்பா அப்படி அருமையான வார்த்தை கூடாக அப்பா மார்கள் ஒன்றிணைந்து சுவாமி உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் ராஜா கர்த்தாவே உம்முடைய நீர் செந்தின அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது ஆண்டவரே ஒரு நாளும் மாறாது உலகம் எங்கும் என்ன மாறினாலும் கூட உம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பை சுவாமி நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு தகப்பனாக ஒரு அப்பாவாக இருந்து இதுவரை எங்களை நடத்தின எபினேசராக இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா சுவாமி இந்த வேளையில யாராவுடைய இருதயங்கள் கலங்கி மன நொந்து போயிருந்தால் என்றால் இந்த வேளையில சுவாமி உம்முடைய கரம் அவருக்கு மேலாக நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நன்மையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்